சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே நவக்கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் தலைமை பண்பும் விட்டு கொடுக்காத கம்பீரமும் நேர்மையும் கொண்ட ஒரு மனிதர்களாக வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. எந்த ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையை அழிய போகக்கூடிய சூழ்நிலையும், உங்களுடைய உயிரை போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய கம்பீரத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு கம்பீரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களது கடந்த கால பாதை அத்தனை எளிதாக இருக்கல. ஒரு ராஜாவாக இருந்தாலும் காட்டுக்குள் நீங்கள் பல வேட்டைக்காரர்களின் சூழ்ச்சிகளையும் சோதனைகளையும் தாண்டித்தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நாளை வரக்கூடிய சஷ்டி விரத நாள், இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு 5 விதமான பரிகாரங்களை பண்ணுறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அதற்கு அந்த 5 பரிகாரங்கள் என்ன என்பதையும் நான் கூறுகிறேன். அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை நான் கூறுகிறேன். அது சரியா இருக்கா என்பதை பார்த்து கமெண்ட் வழியில தெரிவியுங்கள். இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்த கஷ்டம், வேலையில தடைகள், நீங்கள் எவ்வளவுதான் திறமையாகவும் உண்மையாகவும் உழைத்தாலுமே கடந்த காலங்களில் உங்களுடைய உத்தியோகத்தில் கடும் முட்டுக்கட்டைகளை சந்தித்த ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தங்க இருந்தது. தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கடைசி நேரத்தில் கை நழுவி போய் எந்த விதமான பணியும் தெரியாதவனுக்கு அந்த ஒரு பதவி உயர்வும் நல்ல ஒரு ஊதியமும் அவனுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்திருக்கும். இது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனதில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த ஒரு வேலையை விட்டு நின்ற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இரண்டாவதா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்ப்புகள். வளரும் மரத்திற்குத்தான் கல்லடிப்படும். உங்களது நேர்மையான குணத்தால் வேலை செய்யும் இடத்திலும் வெளியிலும் உங்களுக்கு பின்னால் பல மறைமுக எதிரிகள் உருவாகி உங்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டியிருப்பாங்க. நீங்கள் உண்மையாக நடந்து கொள்வதும் உங்களுடைய தலைமை பண்பும் அவர்களுக்கு பிடிக்காமல் உங்கள் மீது சதி திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எதிர்த்து அந்த ஒரு வேலையை விட்டு அவர்களை அனுப்ப வைத்தார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. ஆமாவா இல்லையா? நீங்களே கூறுங்க. மூன்றாவதா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள். வெளியில் உள்ள பிரச்சனைகளை தாங்கிக் கொண்ட உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள நிம்மதியற்ற சூழல் நிலவியதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையாகவே இருந்தது. உங்களது கண்டிப்பான குணம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இரத்த உறவுக்குள்ளேயே தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாக்கி, எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க, இவனோடு நான் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உடன் பிறந்தவர்களிடமிருந்தே உங்களுக்குள்ள ஏற்பட்டது. இது குடும்பத்தில் உங்களால் மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா, நிதி நெருக்கடி. கொடுப்பதில் வள்ளல் குணம் கொண்ட உங்களுக்கு கையில் பணம் தாராளமாக இருந்த காலங்கள் மாறி அவசர தேவைகளுக்கு கூட திணறும்படியான நிதி நெருக்கடியானது ஏற்பட்டு உங்களது சுய கௌரவம் அடிபட்டிருக்கும். அடுத்ததா, மனதில் வருத்தங்கள். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாலும் நமக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை, நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம் என்று ஆழமான மன வருத்தமும் ஏமாற்றமும் உங்களை உள்ளுக்குள்ளேயே வாட்டி அதை தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்ததா இல்லையா என்பதை நீங்க கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். ஆனா நீங்க நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கவனமா சில விஷயங்கள்ல இருக்கணும். இந்த கவனத்தை நீங்க சிதற விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிடும். உங்களுடைய சோதனை காலம் முடிந்துவிட்டது. எனினும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பாதையில் மீண்டும் சறுக்கல்கள் ஏற்படாமல் இருக்க இந்த ஒரு 5 விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். முதல் விஷயமா இருப்பது, அகந்தையை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். உங்களது கம்பீரமும் சுயமரியாதையும் சில நேரங்களில் மற்றவங்களின் கண்ணுக்கு தலைக்கணம் அல்லது அகந்தையாக தெரியலாம். எனவே பழகும் இடத்தில் சற்று இறங்கி வருவது உங்களுக்கு மிகவும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை என்றால் ஏதாவது பேசினார்கள் என்றால் கேட்டதுக்கு மட்டும் பதிலை கூறுங்கள். அந்த அகந்தையான குணமும் தலைக்கணமும் இருப்பது போல மற்றவர்களிடம் நீங்கள் காட்டிக் கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அழிந்து விடுவீங்க. இதனை மட்டும் நீங்கள் கவனத்திலையும் எச்சரிக்கையிலும் வைத்துக் கொண்டால் மிகவும் நல்லது. இரண்டாவதாக, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சூரியனின் ஆதிக்கம் என்பதால் கோபம் உங்களுக்கு மிக வேகமாகவே வந்துவிடும். ஆத்திரத்தில் பேசும் வார்த்தைகள் உங்களை விட்டு உறவுகளையும் நல்ல வாய்ப்புகளையும் பிரித்துவிடும் என்பதால் பேச்சில் நிதானமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவை. பேச்சில் நிதானம் இல்லாமல் போய்விட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தேடி கொடுக்கும். அடுத்ததா, செலவுகளை நீங்க கவனிக்கணும். தாராளமாக செலவு செய்யும் உங்களது குணத்திற்கு இப்போது அணை போட வேண்டும். ஆடம்பர செலவுகளையும் தேவையற்ற கடன்களையும் தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிக்க பழகுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்திற்காக நீங்கள் சேமிக்க பழகிவிட்டீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். நான்காவதாக, உடல் நலத்தை நீங்க கவனிக்கணும். தொடர்ச்சியான மன அழுத்தம் மற்றும் அலைச்சலால் உங்களது இரத்த அழுத்தம், இதயம் சம்பந்தமான உபாதைகள் அல்லது
கண் கோளாறுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாமல் முறையான மருத்துவம் பரிசோதனையை நீங்க செய்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை உருவாக்கும். ஐந்தாவதா, தேவையற்ற விவாதங்களை நீங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். நியாயம் என் பக்கம் இருக்கிறது என்று எந்த ஒரு தேவையற்ற வாக்குவாதத்திலும் அல்லது பஞ்சாயத்துகளிலும் தலையிடக்கூடாது. அது உங்களது பெயரை கெடுக்க சிலரால் நடத்தப்படும் சூழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களை பற்றி மற்றவங்கிட்ட தவறாக காட்டுவதற்காக நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் இந்த 5 விஷயங்களும் நீங்கள் கவனித்து கொண்டு இதில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் வெற்றிகளானது கிடைக்கும். ஆனால் நீங்கள் நாளைய நாளில் இந்த சஷ்டி விரத நாள், இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு 5 விதமான விஷயங்களை நாளைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டும். அது என்னென்ன விஷயங்கள் என்று நான் ஒவ்வொன்றாக கூறுகிறேன். அதனையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை ஜூன் 20 சஷ்டி விரதம். இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகாரங்கள். நாளை ஜூன் 20 அன்று ஏற்படக்கூடிய தவறுகளை தவிர்த்து தடைகள் அனைத்தனையும் உடைத்து முருகப்பெருமானின் முழு அருளை பெற நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறைகள். 1ஆவதாக, முருகனுக்கு நீங்கள் சிவப்பு நிற பூவை சமர்ப்பிக்கணும். சஷ்டி விரத நாளான நாளை ஜூன் 20 அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட்டு உங்களது பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை செவ்வரளி, செம்பருத்தி அல்லது சிவப்பு ரோஜா சமர்ப்பித்து நீங்கள் வழிபட்டால் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். சிம்மம் ராசியின் அதிபதியான சூரியனுக்கும் முருகனுக்கும் உகுந்த இந்த ஒரு நிறம் உங்களது கோபத்தை கட்டுப்படுத்தி முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். 2ஆவதா, சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். நாளை காலையில் சூரிய உதயத்தின் போது காலை 6 மணி அளவில் கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவானுக்கு கைகளை கூப்பிக்கொண்டு சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். சிம்மம் ராசியினர் தங்கள் ராசிநாதனான சூரியனை சஷ்டி நாளில் வழிபடுவது உங்களது உடல்நல குறைபாடுகளை நீக்கி உத்தியோகத்தில் அரசாங்க வழியில் கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் பதவி உயர்வுகளையும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். 3ஆவதாக, பலத்தானத்தை நீங்கள் செய்யலாம். நாளை பகல் பொழுதில் வறுமையில் இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது கோவிலில் உள்ள முதியவர்களுக்கோ மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பழங்களை வாழைப்பழம், மாம்பழம் அல்லது ஆப்பிள் தானமாக நீங்கள் வழங்கலாம். பலத்தானம் செய்வது உங்களது கடந்த கால நிதி நெருக்கடிகளை நீக்கி கையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய வைக்குமாம். இதையும் நீங்கள் செய்வதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் நடக்கும். 4ஆவதா, நீங்க கோவில்ல தீபத்தை ஏற்றணும். மாலை 6 மணியளவில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு நாளை சென்று அகல் விளக்குகள்ல சுத்தமான பசுநெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அந்த ஒரு தீப ஒளியை பார்த்தவாறு என் வாழ்வில் உள்ள வேலை தடைகளும் எதிர்பார்ப்புகளும் நீங்கி மதிப்பும் மரியாதையும் உயர வேண்டும் முருகா என்று நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். உங்களது வாழ்வில் இருந்த இருளானது விலகி நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்கும். 5ஆவதாக, சரவணப்பவ என்கிற மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு செயல். பூஜை அறையில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவணப்பவ என்ற மந்திரத்தை 108 முறைகள் மனமுருக நீங்கள் ஜெபித்து இந்த ஒரு செயலை நீங்க செய்ய வேண்டும். இந்த மந்திர ஒலிகள் ஜூன் 20 அன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பத்தை தடுத்து உங்களை சுற்றியுள்ள எதிர்ப்புகளையும் மறைமுக எதிரிகளையும் முற்றிலும் துவசம் செய்துவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்கள் தான் இந்த 5 பரிகாரங்களும். இதனை மட்டும் சிம்மம் ராசிக்காரங்க செய்யும் பொழுது வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நீங்களும் இதனை செய்து பார்த்து உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு என்பதையும் நீங்க கமெண்ட் பீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி.